ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஈஸி வே டு லேர்ன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம ப்ரைமரி ஸ்கூல் புக்கை முடிச்சிட்டோம். ரெண்டன் மார்ட்டினில் இருக்க ப்ரைமரி ஸ்கூல் புக்கை எக்ஸசைஸ் வித் ஆன்சரோடு பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம மிடில் ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஸோ இதில் என்ன ஃபஸ்ட்டு சாப்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெண்டர். ஸோ பொதுவாக எடுத்த உடனே நவுன் பற்றி தான் சொல்லுவாங்க. இதுவும் ஜெண்டருங்கிறதும் நவுனுக்கு கீழே தான் வரும். ஜெண்டர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பாலினத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஸோ பாலினம் அப்படின்னு தமிழில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால் அப்படி சொல்லிட்டு நிறைய கேட்டகரிஸ் வரும். ஆனால் இங்கிலீஷில் வந்து 4 கேட்டகரி தாங்க இருக்குது. 4 டைப்ஸாக பிரிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து மேஸ்குலின் ஜெண்டர், செகண்ட் ஒன் ஃபெமினைன் ஜெண்டர், தேர்ட் ஒன் நியூட்டர் ஜெண்டர், ஃபோர்த் ஒன் காமன் ஜெண்டர். இதை ரொம்ப ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, மேஸ்குலின் ஜெண்டர். ஆண் இனத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே மேஸ்குலின் ஜெண்டர் கீழே வரும். அடுத்து ஃபெமினைன்கிறது பெண்கள், பெண் இனத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஃபெமினைன் ஜெண்டர் கீழே வரும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நியூட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. நியூட்டர்னா உயிரற்றவை அப்படின்னு அர்த்தம். நான் லிவிங் திங்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நியூட்டர் ஜெண்டர் கீழே வரும். லாஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், காமன். இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். காமன் ஜெண்டர் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, சில வார்த்தைகள் இருக்குது இங்கிலீஷில், அது வந்து ஆண்பாலுக்கும் பொருந்தும் பெண்பாலுக்கும் பொருந்தும். ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகளை தான் காமன் ஜெண்டர் கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நமக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண தெரியுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக மட்டும். இப்போ ஒரு வேர்டு கொடுத்தாங்கன்னா அது எந்த ஜெண்டர் கீழே வருதுன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், சிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே தெரியுது இது ஒரு ஃபெமினைன் ஜெண்டர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு மேஸ்குலைன் ஜெண்டர். நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம், இது வந்து காமன் ஜெண்டர் தானே, நம்ம எல்லா டாகையும் டாகுன்னு தானே சொல்கிறோம் அப்படின்னு. ஆக்சுவலி வந்து ஆண் நாயை தான் வந்து டாகுன்னு சொல்லணும், பெண் நாயை வந்து பிட்ச் அப்படிங்கிற வார்த்தையால் நம்ம சொல்லணும். ஆனால் நம்ம அப்படி பிரித்து பேசுகிறதுல பொதுவாகவே நம்ம டாக் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி பழகிட்டோம். பட் ஆக்சுவலி ஃபெமினைன் அண்ட் மேஸ்குலின் 2 வேர்ட்ஸுமே இதுக்கு இருக்குது. ஸோ அதனால் டாக் அப்படிங்கிறது மேஸ்குலின் ஜெண்டரை குறிக்கும். இப்போது நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் பாருங்கள், மதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே தெரியுது இது ஒரு ஃபெமினைன் ஜெண்டர் வேர்டு. அப்புறம் பாருங்கள், டைக்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆண் டைகரை வந்து டைகர்னும், பெண் புலியை வந்து டைக்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இது ஃபெமினைன் ஜெண்டர். அடுத்து ஒன் பாருங்கள், ஆக்ட்ரஸ். ஸோ இந்த RESS அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வேர்டு வந்து RESSல ஒரு வார்த்தை முடியுது அப்படின்னா மோஸ்ட்லி அது வந்து ஃபெமினைன் ஜெண்டரை குறிக்கக்கூடிய வார்த்தையாக தான் இருக்கும். டைக்ரஸ், ஆக்ட்ரஸ், எம்ப்ரஸ் அந்த மாதிரியெல்லாம். ஸோ இங்கே பாருங்கள், ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எம்பரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மேஸ்குலின் ஜெண்டரை குறிக்கக்கூடியது. இதுக்கு ஃபெமினைன் வேர்ஷன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எம்ப்ரஸ். நான் சொன்ன மாதிரியே தாங்க, EMP போட்டுட்டு RESS போட்டணும். காட், காடஸ் அந்த மாதிரியெல்லாம். ஸோ லாஸ்ட் வந்து ESSல முடிகிற வார்த்தைகள் மோஸ்ட்லி ஃபெமினைன் ஜெண்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மிஸ்ட்ரஸ். மிஸ்ட்ரஸ் அப்படிங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர். நெஃப்யூ நீங்கள் ஃபஸ்ட்டு யாரை சொல்லுவீங்க? அவங்களோட அண்ணனோட பையனாக இருந்தால் அவங்கள வந்து நெஃப்யூன்னு சொல்லணும். உங்கள் அண்ணனுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு வந்து நீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நெஃப்யூங்கிறது ஒரு பையனை குறிக்கிறதுனால இது வந்து மாஸ்குலின் ஜெண்டர். அப்புறம் பாருங்கள், ஃப்ளாட். இது ஒரு நியூட்டர் ஜெண்டர். ஆக்ஸ் இது ஒரு மாஸ்குலின் ஜெண்டர். இதுக்கு ஃபெமினைன் ஜெண்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கவ் தான் இதுக்குரிய ஃபெமினைன் ஜெண்டர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பியூப்புள். ஸோ இங்கே தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பியூப்புள்ங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஸோ மாணவர்கள்னு சொல்லும்போது அது வந்து பெண்ணாகவும் இருக்கலாம், ஆணாகவும் இருக்கலாம். ஸோ இது ஒரு காமனான வார்த்தை, அதனால இது காமன் ஜெண்டர் கீழே வரும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆக்டர். இது வந்து மேஸ்குலின் ஜெண்டர். இதுக்கு தான் ஃபெமினைன் தெரியுமே, ஆக்ட்ரஸ். ஸோ மாஸ்டர் இதுக்கு மேஸ்குலைன், இது வந்து ஒரு மேஸ்குலைன் ஜெண்டர். இதுக்கு ஃபெமினைன் வேர்ஷன் தான் மிஸ்ட்ரஸ், ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்கள், ட்ரீ. இது ஒரு நியூட்டர் ஜெண்டர்.
குக் அப்படிங்கிறது ஒரு காமன் ஜெண்டருங்கிற கேட்டகரி கீழே வரும். ஏன்னா சமையல் செய்ய வர்றவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்கள குக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சர்வெண்ட். சர்வெண்ட்டை வந்து மேஸ்குலின் ஜெண்டரில் சேர்க்குறாங்க. இதுக்கு ஃபெமினைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெய்டு. மெய்ட் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து மேஸ்குலின் ஜெண்டர், அது வந்து ஃபெமினைனில் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்லேவ் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸ்லேவ் அப்படிங்கிறது என்னென்னா அடிமை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து மேஸ்குலின் ஜெண்டர் கீழே வரும். இதுக்கு ஃபீமேல் வேர்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாண்ட் மெய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்லேவுக்கான ஃபெமினைன் வார்த்தை. அடுத்து பாருங்கள், பேபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு காமனான வேர்டு. கேர்ளாக இருந்தாலும் பாயாக இருந்தாலும் குழந்தைய வந்து குழந்தைன்னு தான் சொல்லுவோம். ஸோ இது வந்து காமன் ஜெண்டர் கீழே வரும். பிரின்ஸ், இது மேஸ்குலின் ஜெண்டர். இதுக்கு ஃபெமினைன் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரின்சஸ் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூட்டர் ஜெண்டர். ஏன்னா உயிரற்ற பொருட்கள் எல்லாம் நியூட்டர் ஜெண்டரில் வரும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இது பார்த்த உடனே ஈஸியாக நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி இந்த மேஸ்குலின் ஜெண்டர்லேருந்து ஃபெமினைன் வேர்ட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுற வீடியோஸுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிச்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.